இந்தியா ஜிம்பாப்வே மேட்ச்சில் 3 முக்கிய மாற்றத்தை பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு பிசிஐ மற்றும் கௌதம் கம்பீர் முடிவு பண்ணியிருக்காங்களாமா. அப்படி யார் அந்த 3 மாற்றம், யார் அணியில் இருக்க போகிறா, யார் அணியில் வெளியே போக போகிறா அப்படிங்கிறத இங்கே தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறதுன்னு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான உடனே நோட்டிஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நிறைய பேர் லைக் பண்ணால் பார்த்து லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைபும் பண்ணலாம் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் தான் முக்கியம். ஸோ இந்தியா ஜிம்பாப்வே மேட்ச் நடக்க போது இந்தியாவுக்கு முக்கியமான போட்டி பால்வா சாவா அப்படிங்கிற மாதிரி போட்டி தான். ஏன்னா அந்த போட்டியில் இந்தியா வின் பண்ணுறதை விட இந்தியா மிகப்பெரிய லெவலில் வின் பண்ணணும். அதுதான் இந்திய அணிக்கு தேவை. இந்தியா ஜஸ்ட் வின்லாம் தேவை கிடையாது. இந்தியாவுக்கு தேவை மிகப்பெரிய ஒரு வின்னு. செமிஃபைனல்ஸ்குள்ளே இந்தியா கால் வைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு போட்டி இந்திய அணிக்கு முக்கியமான போட்டி. அடுத்து வர 2 போட்டியுமே இந்தியா வெற்றி பெற்றால் கூட மற்ற அணிகள் தோல்வி வெற்றி குறித்து தான் இந்தியா உள்ளே போகுமா இல்லை வெளியே போகுமா அப்படின்னு தெரியும். அதுவே இந்தியா ஒரு மிகப்பெரிய ஸ்கோர் அடித்து ஈஸியாக ஜிம்பாப்வே அணியை தோக்கடிச்சா இந்தியாவுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் இந்த போட்டியில் இந்தியா மிகப்பெரிய வெற்றி அடைய தான் பார்க்கணும். ஸோ ஜஸ்ட் வினை இந்தியா பார்க்கவே கூடாது. கண்ணாப்பிடான்னு அடித்து இந்தியா ஒரு 250 250 அடித்து அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு 100 150 அதுக்குள்ளே ஆல் அவுட் பண்ணால் இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஒரு போட்டியில் பிளேயிங் 11 என்னவா மாற்றமாக இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி மேட்ச்சில் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா போட்டியில் இந்தியாவை கழுவி ஊற்றுனாங்க. இந்தியாவோட பிளேயிங் 11 செம்மையாக கழுவி ஊற்றுனாங்க. நிறைய பெரிய வீரர்ஸ்லாம், அதாவது பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் இந்த பிளேயிங் 11 குறித்து நிறைய விமர்சித்தாங்க. அதனால் இப்போது இந்த ஒரு மேட்ச்சில் இந்த பிளேயிங் 11 தான், இந்த 3 பேர் இருக்க மாட்டாங்க அப்படின்னு மாதிரி கௌதம் கம்பீர் மற்றும் பிசிஐ முடிவு பண்ணி சொல்லிட்டாங்க. ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு. நம்மளால் சஞ்சு சாம்சன் இருக்கார் இல்லையா, உள்ளே வர போகிறாராமா. ஓப்பனிங்காக உள்ளே வர போகிறாருங்க. அபிஷேக் சர்மாவுக்கு பதிலாக நம்ம சஞ்சு ஓப்பனிங் பண்ண போகிறாரு. இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா கடந்த 4 போட்டியுமே பெருசாக ரன்கள் அடிக்கவில்லை. 3 டக் அவுட்டு, அடுத்து 5 ரன் அப்படின்ட்டு பெரிய ஸ்கோர் அபிஷேக் சர்மா அடிக்கலை. அதனால் அவருக்கு கண்டிப்பாக இனிமேல் வாய்ப்பு தர வேணாம். இனி சஞ்சு சாம்சன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டாங்க. அடுத்து திலக் வர்மாவுக்கும் வாய்ப்பு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் உள்ளே வர போகிறாராமா. அவங்கள வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு மாற்றம் இப்போ பண்ணுறதுக்கு பதிலாக முன்னாடியே பண்ணியிருந்தா கண்டிப்பாக இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கலாம். ஸோ டஃப் ஃபைட் கொடுத்தாச்சும் இந்தியா போயிருக்கலாம். தோத்தா கூட இந்தியா மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு 3 மாற்றத்தை அதிரடியாக பண்ண போவதா தகவல் வந்திருக்கு. அதாவது ஓப்பனிங்கில் சஞ்சு வரப்போகிறாரு. அடுத்து 1 டவுனில் இறங்க போகிற திலக் வர்மாவுக்கு வாய்ப்பு கிடையாதாமா. அக்ஷர் பட்டேல் உள்ளே வர போகிறாரு. அந்த 1 டவுனில் யார் வரப்போகிறா அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு கேள்வி. எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் உள்ளே இறங்க போகிறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி இருக்குது. அது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணல. ஆனால் இந்த 3 மாற்றத்தை கண்டிப்பாக பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவலும் கிடச்சிருக்கு. இந்த போட்டியில் இந்தியா என்ன பண்ண போகிறாங்க பார்த்துட்டு தான் அடுத்து இந்தியா உள்ளே போகுமா போகாதா அப்படின்னு சொல்ல முடியும். இந்த போட்டியில் இந்தியா மேபி ஜஸ்ட் வின் பண்ணிட்டாங்கன்னா இந்தியா உள்ளே போகிறது மிகப்பெரிய கடினம். அதாவது இந்தியா ஒரு 50 ரன் 40 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக இந்தியாவுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பிளேயிங் 11 ஒரு கண் வச்சு ஸோ முக்கியமாக பிசிஐயும் உள்ளே இறங்கி பண்ணிட்டு இருக்காங்கம்மா. சார் நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒரு பிளேயிங் 11 யார் உள்ளே கொண்டு தான் நல்லாயிருக்கும்? இப்போ பண்ணுற சேஞ்ச் இந்திய அணிக்கு சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத கருத்துக்களை கமெண்ட்ல போட்டு விடுங்க.